போற மாதிரி அப்படியே இருந்துச்சு. இந்த வீக் கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்லுவேன். மனசாட்சி தெரியுது. ஏதோ பர்சனலா ஏதோ ப்ராப்ளமா கூட இல்லையோ, ஏன்னா நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கோம். உள்ளவங்களுக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துச்சுங்க. வீக்கெண்ட்னாவே நம்ம கிஃப்ட் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லைங்க, போன வீக் வியாழன் வந்து கொஞ்சம் ஃபன்னா வீடியோஸ் எல்லாமே போச்சு. ஆனால் கொஞ்சம் வியூ எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு. ஏன்னு தெரியல, இந்த வீக்கே வந்து கொஞ்சம் ஏதோ டல்லாக போகிற மாதிரி அப்படியே இருந்துச்சு. கமெண்ட்ஸும் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆன்சர் வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த வீக் கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்லுவேன். அது எனக்கே மனசாட்சி தெரியுது. ஏன்னு தெரியல, இந்த வீக் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் ஃபன்னாக எல்லாமே வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அதாவது ஃபன்னாக எல்லாமே வீடியோஸ் எல்லாமே போட தான் செஞ்சோம். என்ன ரீசன் எங்களுக்குமே தெரியலைங்க. சரி பார்ப்போம் வாங்க. இப்போ கமெண்ட் பண்ணாங்க எல்லாத்தையோட பேரையும் நம்ம படிச்சிருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீடியோக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சிடலாங்க. நந்து, ஐஸ்வர்யா, சிவப்பிரியா, சரிமிளா சபரி, சுரேஷ் சென்ட்ரிங், பிரணீதா, நவனித் சாய், சத்யா, தீப், தீனா ஃபோட்டோகிராஃபி, நவீன் பிரியா. இவ்வளோதான் கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோக்கு பார்ப்போம். செகண்ட் வீடியோக்கும் ஓரளவுக்கு கமெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கொஞ்சம் சாட்ஃபால் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் வீடியோக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். கொஞ்சம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு 2-3 பேர் வந்து கேக்னோட நேம் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் சரியாக ஆன்சர் பண்ணவங்க பிரணீதா, பேர்ன் டு வின், சுரேஷ் சென்ட்ரிங், நந்து, சரிமிளா சபரி, சத்யா, நவீன் பிரியா. அவ்வளோதான். இவ்வளோதான் கமெண்ட்ஸே இருக்குது. என்ன ரீசன்னு தெரியல. டக்குன்னு இந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி அப்படியே சடனாக ஸ்லோ ஆயிடுச்சு. என்ன ரீசன்னே தெரியல. அதனாலேயே கொஞ்சம் அப்செட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 டேஸாக என்னால் யூடியூப் வந்து சரியாக பார்க்க முடியல. ஊரில் இருந்தனால கொஞ்சம் டேட்டா வந்து இஷ்யூவாக இருக்கும். அதனால் என்னால் சரியாக பார்க்கவே முடியல. பட் இப்போ வந்து அது பார்த்தோன்னே கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. என்னடா வியூலாம் கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் அப்செட் ஆகி டவுன் ஆகக்கூடாதுல்ல. அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். பார்க்கலாம். ஒரு சிலருக்கு எல்லாத்துக்குமே கொரியர் போயிடுச்சுங்க. ஆனால் வந்து கொரியர் முன்னாடி வரைக்கும் எப்போ கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து கொரியர்லாம் வச்சாச்சு. எங்க கொரியர் ரீச் ஆயிடுச்சு, அன்பாக்சிங் வீடியோ எங்கீங்க அப்படிங்கும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஓகே, ஒரு சிலர் வந்து ஏதோ பர்சனலாக ஏதோ ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். மேபி பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புங்க. ஏன்னா வீடியோஸ்லாம் அனுப்புனீங்கன்னா தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது எங்கள் மேலே நம்பிக்கை எல்லாத்துக்கும் வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை வந்து நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த லெவலுக்கு இன்னும் உருவாக்கி பெருசாக கொண்டுட்டு வரணுங்கிறது எங்களோட கனவு. அதனால் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதை எங்களால் பண்ண முடியும். ஓகேங்க, இப்போ இருக்கிற கம்மியான மெம்பர்ஸ் தான் நம்மளுக்கு. அதனால் இப்போ வந்து நம்ம குழுக்களில் பவுலில் போட்டிருக்கோம். யார் ஃபர்ஸ்ட் மெம்பர் வருவாங்க அப்படின்னு பார்த்தல, யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. பார்த்துருவோம். பிரணீதா அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் விழுந்துமே அட்ரஸே சென்ட் பண்ணல. வீடியோ பார்க்கலையா என்னன்னு தெரியல, பட் அட்ரஸே சென்ட் பண்ணவே இல்லை. செகண்ட் ஒன்று எடுத்துருவோம். குட்டீஸ்லாம் இருக்கிறாங்க, அப்படியே கீழேயும் சுற்றிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செகண்ட் ஒன் சத்யா அவங்களுக்கு விழுந்திருக்கு. அடுத்த தேர்ட் ஒன் பார்க்கலாங்க. ஏன்னா ரொம்ப குட்டி சத்தமாக இருந்தனால அந்த வாய்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு, ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு அதனால் அந்த வாய்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். தனியாக வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் என்னோட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்கிறாங்க. தேர்டு ஒன் வந்து சுரேஷ் சென்ட்ரிங் அவங்களோடது வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப வந்து டிவி வால்யூம் எல்லாம் அதிகமாகிடுச்சு. இப்போமே எல்லாமே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, எங்களை மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நான் எங்களால் வளர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் எண்டில் வந்து முடிச்சிட்டோம் வாய்ஸ் கொடுத்துட்டு. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மேலும் அதுதான் எங்களோட பெரிய ஒரு ரிக்வஸ்டாகவே சொல்கிறோம். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இந்த வீடியோலேருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி.